பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஸ்காட்லாந்து தேசத்துல எடின்பரோ நகரத்துல மெயினான கடை வீதியில் அமைந்திருக்கிற ஜான் நாக்ஸ் என்ற தெய்வ மனிதருடைய வீட்டில் அவருடைய ஜெப ரயிலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த ஜான் நாக்ஸ் 15ஆம் நூற்றாண்டில் தேவனால் எழுப்புதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணி வல்லமையினால் நிரப்பி எழுப்பினார். அவருக்கு முன்பாக நிறைய சவால்கள் இருந்தது. அந்த காலத்துல இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை ஆட்சி செய்த ராணி மேரி இவர் மீது மிகவும் கோபமும் எரிச்சலும் கொண்டு முழு பகையாய் பகைத்தார்கள். இவர் கத்தோலிக்க ஃபாதராக இருந்து அதன் பிறகு வேதத்தின் சத்தியத்தை அறிந்து ஒரு ரெஃபர்மேஷனை உண்டாக்குற இயக்கத்தில் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஆவிக்குரிய உலகத்தில் உண்டாக்குவதற்காய் பாடுபட்டவர். அதனால் அரசாங்கமே அவருக்கு விரோதமாக எழும்பினது. 2 ஆண்டு காலம் அவர் அடிமையாக்கி பிரான்ஸ் தேசத்துல அவரை சித்திரவதை பண்ணி கொடூரமான காரியங்களை செய்ய வச்சாங்க. ஆனாலும் அவர் தைரியமாய் நின்று ஆண்டவருக்காக சாதித்து அதன் பிறகு அந்த தேசத்தினுடைய ராணியை இவருடைய ஜெபத்திற்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதித்த ஒரு மனிதர் ஜான் நாக்ஸ் என்ற இந்த தெய்வ மனிதர். அவர் வசித்த இந்த வீட்டில் இந்த சின்ன அறை அவருடைய ஜெப அறை. அவர் இங்குதான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் அல்லது நான் சாகட்டும் என்று வைராக்கியமாக ஜெபித்திருக்கிறார். அது காரணம் இந்த தேசத்தினுடைய ஆட்சியை பிடிப்பதற்கு அல்ல. தேசத்துல பாவம், துன்மார்க்கம், அக்கிரமம் பெருகிவிட்டது. குடியும் விபச்சாரம், வேசித்தனம் பெருகிவிட்டது. கர்த்தருக்கு பயமற்று போனது. இந்த தேசம் மறுரூபமாகணும், மக்கள் ரட்சிக்கப்படணும், தேசம் ஆண்டோடைய வல்லமையினால் மாற்றப்பட வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு மாபெரும் எழுப்புதலை அனுப்பினார். தேசமே மறுரூபமாக்கப்பட்டது. அந்த தேவ மனிதர் ஜெபித்த ஜெப அறைதான் இது. இதிலிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் என்று கேட்கிறீங்களா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவர், உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னிடத்தில் வந்து நீ பயப்படாதே என்று என்னை தைரியப்படுத்தினீர். உங்களை பார்த்தும் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா? நீங்க ஜெபித்த நாள்ல ஆண்டவர் உங்ககிட்ட பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்ல. நீங்க ஜெபித்த பொழுதெல்லாம் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். நீங்க ஜெபத்துல உறுதியா இருக்கணும். வெறுமனே ஜெபி. இன்னைக்கு வாக்கு ஜீசஸ் 2-3-4 நிமிஷத்துல பார்த்துட்டு முடிந்ததுன்னு இருக்கக்கூடாது. முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல காரியங்களை சொல்லணும். ஆண்டவரிடத்துல இந்த பதிலை பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஆண்டவர் நீ பயப்படாது என்று சொல்லுவார். அவர் பேசும் வரைக்கும் நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த ஜான் நாக்ஸ் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். ராணியை எதிர்த்து சத்தியத்தை அவர் பேசினார். அதனால இந்த தேசத்தின் ராணி அவருக்கு விரோதமாக எத்தனை காரியம் செய்தாலும் ஜெபத்தினாலே அவர் சாதிக்கிறவராக இருந்தார். அதனால இந்த ராணியார் ஒரு முறை சொன்னாங்க, நீங்க எதுக்கு பயப்படுவீங்கன்னா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஐரோப்பாவின் அத்தனை ராணுவம் ஒன்று சேர்ந்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன், அவருடைய ஜெபத்துக்கு நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு ஜான் நாக்ஸுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தது. அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். நீங்களும் முழங்கால நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று பதில் தருவார். இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்க காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்தணும், அவருக்கு நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? முழங்கால நின்று சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, வியாதி சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், போராட்டத்துல ஜெயம் வேணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள ஜெயம் வேணும், எங்க பட்டணத்துல எழுப்புதல் வேணும், கிராமத்துல எழுப்புதல் வேணும், எங்க மாநிலத்துல எழுப்புதல் வேணும், தேசத்துல ஒரு மாற்றம் வரணும். ஜான் நாக்ஸ் மூலமா ஒரு எழுப்புதல் வந்ததை போல வரணும்னு விரும்புறீங்களா? அப்ப முழங்கால் நின்று ஜெபிக்கிறீங்களா? முழங்கால் பொடியிட்டு ஆண்டவரிடத்துல ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கருத்தா ஜெபம் பண்ணுங்க. நான் கர்த்தரை கூப்பிட்ட போது அவர் நீ பயப்படாதேன்னு சொன்னார். இப்ப ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன்.
எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு வந்து நீ பயப்படாதே என்று ஆறுதல் படுத்துகிற தேவன். இந்த மகன் இந்த மகள் இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை காரியத்திலும் அற்புதம் நடக்கணும். நீர் வந்து அவர்களோட பேசி பயப்படாதே என்று அவளை தைரியப்படுத்தும். அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை அற்புதத்தை காண செய்யும். இவர்கள் மூலமாக அவருடைய கிராமத்தில், பட்டணத்தில், அவங்க மாநிலத்தில், தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிடும். ஆவிக்குரிய மாற்றத்தை கட்டளையிடும். ஜான் நாக்ஸ் காலத்தில் உண்டான எழுப்புதலை போல இந்த பிள்ளைகள் காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகி அதை கண்டு மகிழ்ந்துமை துதிக்க செய்யும். என் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்து விட்டீர், பயப்படாதே என்று சொல்லிவிட்டீர். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.